ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து எப்படி ரேங்கிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு டேட்டா வந்து ரேங்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதில் யூஸ் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ரேங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நமக்கு இந்த நம்பர் தான் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் எதுலேருந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டேட்டாவில் இந்த நம்பர் வந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கமா கொடுத்துட்றேன். இப்போ கமா கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா வந்து நான் லாக் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணும் பொழுது எனக்கு எரர் வராது. ஸோ இதை செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 0 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே இது 1 கொடுத்தீங்க அப்படின்னா அசெண்டிங்னு வரும். நமக்கு டிஃபால்ட்டாக டிசெண்டிங் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 0 கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் தட்டுறேன். இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போது ஹையஸ்ட்டு நம்பர் வந்து ஃபஸ்ட் ரேங்க்னு வந்துருச்சு, லோயஸ்ட் நம்பர் வந்து லாஸ்ட் ரேங்க்னு வந்துருச்சு. இப்போ இதே இது நான் வந்து 0க்கு பதிலாக 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1 கொடுத்துட்டு இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் வந்து கடைசி போயிடும், லோயஸ்ட் நம்பர் வந்துட்டு நம்பர் 1 ரேங்க்கில் வந்துடும். ஸோ இதுதான் அசெண்டிங் டிசெண்டிங்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.